ஆனா எனக்கு லைட்டா பசிக்குது. இரு, பசிக்குதுன்னு நான் சொன்னேன். ஆமா, எங்க அண்ணன் கடை இருக்கு. உனக்கு அண்ணனா இருக்காரா? அண்ணன்னா அண்ணன் மாறி. உனக்கு அதான் சொன்ன புரியாது. வா போலாம். ஏய், அங்க பாத்தியா யாருன்னு? ஐயோ தம்பிடி, நான் சொன்னல எங்க அண்ணன் கடைன்னு. வா போலாம். ஓகே. ஏய் ஹாய், வாங்க. ஹாய். என்ன ஆழியா இந்த பக்கம்? ஹாய்க்கா. ஹாய். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? என்னடா இவ்வளோ மட்டும் அக்கான்ற, என்ன ஆலியான்னு சொல்ற? ஆமா, அதெல்லாம் அப்படிதான். சரி அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? நிறுத்து, நாங்கள் சொல்லிக்கிறோம். 2 ப்ரௌனி ஷேக். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. சரி அகில், உன்னோட அக்காவுக்கும் எனக்கும் மட்டும் கொஞ்சம் பே பண்ணிடு. எது நானா? பை. பைடா அகில். என்னைய மாட்டி விட்டு போறீங்க? என்னடா என்ன பே பண்ண சொல்றீங்க? சரி எழுந்து போவோம். சொல்றா, என்ன வேணும்? நான் அம்மா வீட்ல இல்ல, அதனால தான் நான் இங்க சாப்பிட வந்தேன். பார்த்தா எங்க அக்கா வந்துட்டா, அவ கூட அவ ஃப்ரெண்டும் வந்துட்டா. நான் சாப்பிட்டேன்னு இந்த ஜாம் பன் மட்டும்தான், அதுக்கு என்கிட்ட காசு இருக்கு. ஆனா எங்க அக்கா என்னமோ சாப்பிட்டா, அதுக்கு மட்டும்தான் என்கிட்ட இல்லை. நம்ம காசு கொடுக்காமே வந்துட்டோமே, உன் தம்பி நிலைமை. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, தெரிஞ்ச கடை தான், அக்கௌண்ட்ல எழுதிடுவாங்க. சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோம். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும் ஏதாவது. சரி சரி, கணக்கில் எழுதிக்கிறேன். ஆனால் வெளியே எந்த கடையிலையும் போய் சாப்பிடக்கூடாது, புரியுதா? அதை மீறி எங்கேயா வெளியே சாப்பிட்டா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம், புரியுதா? ஓகே ஓகே. நாளைக்கு நீ ஸ்கூல் முடிச்சு வரும்போது மறக்காமல் காசு கொடுத்துரு, சரியா? சரி வரட்டானா? அப்பா, இன்னைக்கு செம்ம ஜர்னிடி. நான் சொன்னால இதை நீ என்ஜாய் பண்ணுவேன்னு. என்னடி டோர் லாக்ல இருக்கு? நாம எப்படி இப்போ உள்ள போவோம்? அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா? இரு இரு, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. என்னடி சாவியெல்லாம் அங்க வச்சிருக்கீங்க? நாங்கெல்லாம் அப்படிதான்டி, வா. அப்பா, இப்பதான் லைவ்லயே ஃபீல் ஆகுதுல. இரு, உனக்கு இது லைவ்லியா ஃபீல் ஆகுதா? இவ்வளோ பெரிய வீடு, கேர்டேக்கர் இருக்காங்க, டைமுக்கு சமைச்சு தராங்க, நிறைய கேம்ஸ் இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. உனக்கு இது லைவ்லியா ஃபீல் ஆகுதா? ஒரு நாள் எங்க வீட்ல இருந்தாதான் தெரியும். அதுக்கு தானடி வந்தேன், நீ தான் அங்கே தான் எடுத்துட்டு வந்துட்ட. உனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் என்ன மாட்டி விட்டுனே இருக்கா. ஆமா, நீ தான் உட்காந்துட்டு உன் அக்கா பத்தி பேசிட்டு இருந்தால, அதனால தான். அம்மா ஒருத்தர் சொல்றேன். வரட்டும் வரட்டும், போறா. அச்சுப்பா, அவன் கிடக்குறான், வா நம்ம டிவி பார்ப்போம். ஏய், நீ அவ வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்ன, என்ன இங்க பண்ணிருக்க? அம்மா, அவ வீட்டுக்கு போகலாமா நினைச்சா, அவ தான் எங்க கூட்டிட்டு வந்துட்டா. ஆமா ஆண்டி, எனக்கு இங்க வரதே ஜாலியா இருக்கு. சரி வெயிட் பண்ணுங்க, நான் அதான் டின்னர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம், இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்னடா ஆச்சு? இருங்க நான் வரேன். ஆண்டி, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஜாலியா இருந்தியா? மா, இவன் நம்ம ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததுக்கே இவ்ளோ சொல்றா. அவளுக்கு இது புதுசு தானேடா. பார், நீ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது, சரியா? ஐயோ இல்ல ஆண்டி, நான் இன்னைக்கு தனியா போலான்னு தான் இருக்கேன். ஏய், இன்னைக்கு தான் வந்திருக்கேன், நீ வேற சுமார் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஓகே? அவளுக்கு பழக்கம் சின்ன வயசுலன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
சரிங்க ஆண்டி, டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு போ. இல்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் வரேன். சரி, நான் நீ ஃபுல்லா நல்லா தான் சாப்பிட்டு வந்தேன். அவ கூட இருந்தல்ல, நல்லா பத்துப்பா. சரியா? அடிக்கடி வானே. பாய் ஆண்டி. ஏய், அவ தனியா போகணும்னு பிளான் பண்ணிருக்கா. நீ போய் கொஞ்சம் கூட இருந்து என்னன்னு பாரு போ. சரிம்மா, நான் போய் பாத்துக்கிறேன். பாய். ஏய், எங்க போற? ஏய், தேங்க்யூடி தேங்க்யூடி தேங்க்யூடி. இன்னைக்கு செம்மையா இருந்துச்சுடி. இதெல்லாம் என் லைஃப்லயே மறக்க மாட்டேன்டி. சரி, ஆனா அங்க இருந்து இங்க வந்தோம், அவ்வளவுதானே. சென்னையில் வர்றதுக்கு இதெல்லாம் பேசிக்கான விஷயம். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் உனக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு நம்ம பண்ணது கோர்ஸ் 1 தான். இன்னும் 2, 3, 4ன்னு நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. அம்மா, என்னடா? வடபழனில இருந்து விருகம்பாக்கம் தானே வந்தா? ஆமா. அதுக்கு விண்வெளி போயிட்டு வர மாதிரியே சீன் போடுறீங்க. எனக்கு புரியல. ஏதோ சரியில்லைம்மா. டேய், என்னடா? வளர்ப்பு சரியில்லை. போடா. விண்வெளி நாயகன். சூப்பர் சூப்பர், ஜாலிடி. நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹே, வா போலாம்.